Hi friends, welcome to kurinji.com. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல பால் பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பால் பன் செய்யறதுக்கு எப்பயுமே மைதா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மைதாவை அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு கோதுமை மாவுல செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவுல செய்ய போறேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா குக்கிங் சோடா ரெண்டுமே ஒண்ணுதாங்க. எதுவா இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை. இப்ப இந்த தயிர்ல இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுடுங்க. தயிர் கூட நம்ம சேர்த்திருக்க இந்த பேக்கிங் சோடா சர்க்கரை இதெல்லாம் ரியாக்ட் ஆகி தான் நம்மளோட பன்னு வந்து நல்லா புசு புசுன்னு வரும் எண்ணெயில பொரிச்சு எடுக்கும் போது. இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. நீங்க 1 கப் கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 1/2 கப் தயிர் சேர்க்கணும். சேர்த்து இப்ப அதை நல்லா கலந்து விடலாம். இப்ப இது வந்து நமக்கு ஸ்டிக்கியா தாங்க இருக்கணும். பிசு பிசுன்னு கையில ஓட்டணும் அந்த மாதிரி நம்ம பிசையணும். இதை கிள்ளி எண்ணெயில போடணும். எண்ணெயில போட்டா விழணும். நீங்க ரொம்ப கட்டியா இதை பிசைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள வேகாம போயிடும். அதனால நல்லா வந்து தளர்வாவே பிசைஞ்சிக்குங்க. இதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. இப்ப இந்த மாவு எடுத்து நம்ம கிள்ளி எண்ணெயில போட்டா விழணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சிட்டு இது மேல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊத்தி நல்லா தடவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது இது ஊறணுங்க. இந்த மாவு நல்லா ஊறினாதான் நமக்கு பன்னு வந்து நல்லா புசு புசுன்னு கிடைக்கும். நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணலாம். நான் 1 கப்பு மாவு எடுத்தேன். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது பாகு பதெல்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம தண்ணி கம்மியா சேர்த்திருக்கிறதுனால இது சக்கரை கரைஞ்சி நல்லா 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாசனைக்காக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். இப்ப சக்கரை பாகு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி சக்கரை கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதுங்க. நம்மளோட சக்கரை பாகு ரெடி. இதை எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம மாவு வந்து நான் 1ல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் கூட ஊற விட்டுட்டேங்க. நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா பூத்துட்டு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி பக்குவத்துல நம்ம வந்து அந்த பண்ணை வந்து எண்ணெயில போடும்போது தான் நமக்கு புசு புசுன்னு கிடைக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு எண்ணெயோட சூடு பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதும் உடனே அடுப்பை சிம்ல வச்சிடுங்க. சிம்ல வச்சுட்டு அப்ப நீங்க இந்த மாவு எடுத்து கையில தண்ணி தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி இதுல போடுங்க. இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. சின்ன சின்னதா போடுங்க. இது நல்லா உப்பிட்டு பெருசாயிடும் நமக்கு எண்ணெயில பொரிஞ்சு வரும்போது. ரொம்பவே மிருதுவா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பால் பன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம இப்ப எண்ணெயில போட்டுக்கலாம். கையில நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு தண்ணியோ எண்ணெயோ தொட்டுக்குங்க. தொட்டுக்கிட்டு போடும்போதுதான் நமக்கு அது வந்து ஒட்டாம வரும். நல்லா உப்பிட்டு வெந்து வந்திருக்கு பாருங்க. இது வெந்ததுக்கு அப்புறமா தானே திருப்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு ஒரு பன்னு நமக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது.
இந்த மாதிரி நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சு எடுங்க. நம்ம தீ கம்மியா வச்சு பொரிச்சு எடுக்கும் போது தான் இது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் நல்ல ஒரு கலர்ல இருக்கும். நம்ம அந்த சக்கரை பாகுல போட்டு எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் அது. இப்ப நல்ல இந்த ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா சக்கரை பாகுல போட்டு எடுக்கலாங்க. இது நீங்க சூடா இருக்கும் போதே சக்கரை பாகுல போட்டீங்கன்னா நல்ல சர்க்கரையெல்லாம் இழுத்துக்கிட்டு திகட்டும், இது சாப்பிடவே முடியாது. நல்லா ஆறி இருக்கணும், சக்கரை பாகும் நல்லா ஆறி இருக்கணும், நம்ம பொரிச்சு எடுத்துக்க பன்னும் நல்லா ஆறி இருக்கணும். இப்ப நீங்க இதை சக்கரை பாகுல போட்டு உடனே எடுத்துருங்க. இதை ஊற விடணும்லாம் அவசியம் இல்லை. போட்டுட்டு இந்த பன்னு ஃபுல்லா சக்கரை பாகு கோட்டா ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டு உடனே எடுத்துட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு திகட்டாது. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பரா ஜூஸியான பால் பன் ரெடி. நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.